50,000 ஒரு பொண்ணு சொல்லிட்டு போகுது. பொண்ணு இல்லை, அவங்க அம்மா, 2 குழந்தைக்கு அம்மா அவங்க. கேட்டுங்களா? அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்டேஜில் வேற ஃபர்ஸ்ட் ஒரு கும்பல் ஏறினாங்க, இப்போ ஒரு கும்பல் ஏறுறாங்க. அந்த மாதிரிலாம் குழப்பத்தில் இருக்கீங்க தானே? நானும் அப்படிதான் இருந்தேன். ஓகேவா? நானும் அதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நபர். நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில டிஃபன் கடை வச்சுட்டு இருந்த ஒரு நபர். ஓகேங்களா? இன்னைக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு தெரியுமா? சொந்த வீடு, இடம், கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கேன். இது எல்லாமே இங்க நான் கேட்டேன் இல்லையா? இங்க கேட்டுட்டு எனக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்குல்ல, கரெக்டா இல்லையா? அத நான் இந்த பிசினஸ் நான் பார்க்க வரும்போது எனக்கு ஒரு 33 வயசுக்கு மேலதான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்படின்னா ஒரு 33 வயசுக்கு மேல உள்ள ஒரு நபர் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்கணும், நம்ம யார்? அப்போ படிச்சிருக்கோம்ல, எல்லாருமே 10th முடிச்சிருப்போம்ல, முடிச்சிருப்போமா இல்லைங்களா? இங்க இருக்கவங்க எல்லாருமே 10th முடிச்சிருப்பீங்க, 12th முடிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு விஷயத்த நான் அனலைஸ் பண்ணேன். எஸ், பண்ணி தான் பார்க்கலாமே. இவ்வளவு பேரா போய் சொல்லுவாங்க. சோசி கையில என்னங்க இருக்கு? கையில, உங்க கையில எல்லாம் என்ன இருக்கு? உலகம் இருக்குது. உலகம் மீன்ஸ் என்னது? போனு. ஓகேவா? இந்த உலகத்துல போட்டாலே வந்துடும் எல்லாமே. பர்வீன் மேடம் என்ன சொன்னாங்க, வேதா மேடம் என்ன சொன்னாங்க, ஆஷா மேடம் என்ன சொன்னாங்க, போட்டீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் வந்துடும். எஸ் ஆர் நோ? எஸ். இதான் நானும் செக் பண்ணேன், கிராஸ் செக் பண்ணேன். எஸ்ன்னு ஒரு முடிவு எடுத்தேன். 780 ஃபிளக்கிங் பண்ணேன். இது வரைக்கும் என்னோட வருமானம் இந்த வாரம் 20,000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 80,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன். வேற எந்த ஃபீல்ட்லயாவது 3 வருஷத்துல ஒரு 80,000 ரூபாய் கொடுப்பாங்களா? எனி ஃபீல்டு சொல்லுங்க. ஆனா அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் கோடி ரூபாய் தான் சொல்லக்கூடாதீங்க. நான் 7 ஐடி போட்டு பொருள் வாங்கிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் 0. புரியுதுங்களா? 80,000 சம்பாதிக்கணும். என்னங்க படிச்சிருக்கணும்? என்ன படிச்சிருக்கணும்? என்னென்ன டிகிரி எல்லாம் சொல்றீங்க, PhD சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அதெல்லாம் நான் எதுவுமே படிக்கல. only +2 தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேங்களா? எஸ் சொல்லிட்டு முடிவு எடுத்தோம், இந்த இடத்துல ஜெயிச்சிட்டோம். ஓகேங்களா? ஒரு 33,000 ரூபாய் போட்டதுனால யாரும் இழந்துற எதுவும் பெருசாலாம் இழந்துற போறது இல்லை. ஒரு 33,000 ரூபாய் போட்டு நான் ஒரு ஜுவல்ஸ் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நாளைக்கு? 3 வருஷத்துக்கு முன்னாடி 2022 ஜூன் மாசம் நான் அந்த பிசினஸ் எடுத்தேன். ஒரு ஜுவல்ஸ் என்ன, ஒரு 1/2 பவுன் வாங்கியிருப்பேனா? 1 பவுனே வச்சுக்கோங்க. அந்த வருஷம் 1 பவுன் அந்த ரேட்டு கிடையாது, வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் 25 லட்சத்துக்கு வித்துடலாமா? அதை யோசிச்சு பாரு. இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் இருக்கு. ஓகேவா? சூப்பரா பண்ணுங்க. எங்களோட விபி அத்தனை பேருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்களும் சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.